ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து இந்த vlog வருது. எனக்கு நடுவில் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால வீடியோஸ் போட முடியல. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வியூஸ் எனக்கு கொஞ்சம் போனால் தான் எனக்கும் கொஞ்சம் வீடியோஸும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இனிமேல் நல்ல வியூஸ் போச்சுன்னா கண்டிப்பாக நானும் வீடியோ ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு vlog தான். நாளைக்கு என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க, பாப்பா டெலிவரிக்காக. ஸோ எப்படின்னு தெரியல, நார்மல் ஆகுமா ஆப்ரேஷனாக எப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. வீக்ஸ் 38 வீக்ஸ் போயிடுச்சு. ஸோ அதனால் நாளைக்கு அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி நம்ம லாஸ்ட் டே, ப்ரெக்னென்சி இதில் லாஸ்ட் டே. இப்போ தான் நான் ஹாஸ்பிட்டல் பேக்கே பேக் பண்ண போகிறேன். ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கேன். அதை வச்சு என்னென்ன எடுத்துகிட்டு போக போகிறேன், என்னென்ன வீட்டில் வச்சுட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எனக்கு என்னென்ன தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பாப்பாக்கானது எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலுன்றதுனால ரொம்பலாம் அங்கே வேண்டாம், எந்த திங்ஸும் வீட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு முக்கியமாக என்ன வேணுமோ அது மட்டும் தான் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த பேக் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, எடுத்துகிட்டு போகும். சப்போஸ் ஏதாச்சும் மாற்ற சொன்னாங்கன்னா பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல், ஸோ அதனால் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா வெறும் பேகு, எக்ஸ்ட்ரா 2 கவர் வச்சுருக்கேன். எதுக்குன்னா ஏதாச்சும் வேஸ்ட்டு போடுறதுக்கு தேவைப்படும், அதனால் நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்திருக்கேன். எனக்கு நைட்டி எடுத்திருக்கேன். எனக்கு ஜிப் வச்ச நைட்டி 2 எடுத்திருக்கேன். ஃபீட் பண்ணுறதுக்கு ஜிப் வச்ச நைட்டி தானே போட முடியும், ஸோ அதனால் ஜிப் வச்ச நைட்டி 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டி போடுறதுனால மேலே யாராச்சும் வந்தால் சும்மா ஸ்கார்ஃப் போடுறதுக்காக ஸ்கார்ஃப் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது எடுத்து வச்சுருக்கேன். அந்த காட்டன் சாரீ நான் எடுத்து வர சொல்லியிருக்கேன், அதையும் எடுத்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்கு ஒன்று சுடு தண்ணிக்கு, இது பார்த்தீங்கன்னா சுடு தண்ணிக்கு. ஒன்று காஃபி டீ அந்த மாதிரி வாங்கிறதுக்காக இந்த ஃப்ளாஸ்க் ஒன்று, இது சுடு தண்ணிக்கு. இது 2 நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு எனக்கு அவ்வளோ எதுவும் தேவைப்படாது, இதுதான் மோஸ்ட்டாக தேவைப்படும். அப்புறம் பாப்பாக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டியாக ஒரு பெட்ஷீட் மாதிரி, இதெல்லாம் நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். எல்லாமே குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. சின்ன பெட்ஷீட்டு. நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு ஒரு டவல் இது வாங்கிறதுக்காக, பாப்பா ஃபஸ்ட்டு கொடுப்பாங்களோ அது வாங்கிறதுக்காக இது ஒரு டவல். அப்புறம் கேர்ள் பேபியா பாய் பேபியான்னு சொல்லிட்டு தெரியல, ஸோ அதனால் கேர்ள் பேபினா பிங்க்கில், இது ஒரு பேபி பிங்க்கில் இருக்குது. ஆனால் இது வீடியோவில் எப்படி தெரியுது தெரியல, ஒரு பிங்க்கில். நான் எல்லாமே வாங்கினது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒன்று பிங்க் ஒன்று வாங்கியிருக்கேன். பிங்க்னா கேர்ள் பேபிக்கு, ப்ளூனா பாய் பேபிக்குன்னு சொல்லிட்டு எது இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா
ரெண்டுத்துக்கும் பொதுவாக கேர்ள் பாய் ரெண்டுத்துக்குமே போடுற மாதிரி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பிறந்த பிறகு என்ன பேபின்னு பார்த்து அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 3 செட் மட்டும். இது வந்து பிங்க்கில், பாய் பேபியாக இருந்தால் ப்ளூவில். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஒயிட். இந்த 3 ட்ரெஸ்ஸு இது 3மே எடுத்து வச்சுக்கிறேன். ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப பக்கம் தான். சப்போஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம திரும்ப வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவில் தான் இருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாச்சும் துடைக்கிறதுக்கான ஒரு சின்ன கர்ச்சீஃப் மாதிரி. அப்புறம் பேம்பர்ஸ் அகீஸ்லாம் அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு 2 வைப்ஸ் மட்டும் வாங்கிட்டேன். 2 வைப்ஸு. முக்கியமாக வந்து இது கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா வந்து ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. என்னோடய அக்கா பேபிக்கெலாம் நான் வந்து பார்த்தேன். ஸோ அதனால் வந்து ஸ்வெட்டர் வந்து பாப்பாவுக்கு வந்து ரொம்ப தேவைப்படும். கண்டிப்பாக எல்லா பாப்பாவுக்கும் வந்து குளிர் எடுக்கும். அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை சீசன். ஸோ அதனால் வந்து இது ஒன்று வாங்கிட்டேன். இதுக்கு வந்து ஒரு 2 சாக்ஸு தலையில் போடுற ஃபுல்லாக. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே நானும் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு பேபியே பிறந்துட்டுருக்கோம் போல. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்டு, பேபி ஹோல்டர் பெட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுவும் வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பேபி ஹோல்டர் வாங்குறதுக்காக. இது மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஆனால் எக்ஸ்ட்ராஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன் பாப்பாக்காக. குட்டி பெட் எல்லாமே வாங்கியிருக்கேன். அது உங்கள்கிட்ட காட்டுறேன். ஆனால் நான் அது எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக போகிறேன். எது ரொம்ப அவசியமோ அதை மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். இதுதான் அதுக்கு தான் நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். எக்ஸ்ட்ராஸ் எது நான் வாங்கியிருக்கேன்னா அப்புறம் என்னென்ன தேவையோ அப்புறம் வாங்கிக்கலாம். இந்த கர்ச்சீஃப் சொல்லியிருந்தேன். இது வந்து காம்போவில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஒரு 6 கர்ச்சீஃப் கண்டிப்பாக தேவைப்படும் ஏதாச்சும் துடைக்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு டவல். இது கேரி பண்ணுற மாதிரி ஒரு டவல். இந்த பெட்டு கீழே போட்டு வச்சுருக்காங்க. இந்த பெட்டு இதெல்லாம் நான் கொண்டு போக மாட்டாங்க. இதெல்லாம் வீட்டுக்கு வந்தோடனே அப்படின்னு சொல்லிட்டு இது இது மட்டும்தான் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சின்ன சின்ன கையில் போடுற க்ளவுஸ் மாதிரி, காலில் போடுற சாக்ஸு, இது மட்டும்தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்பலாம் நான் வந்து வாங்கலை. ஏன்னா முன்னாடியே வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போல்லாம் அப்படிலாம் யாரும் பார்க்கறதில்ல. நம்ம ஆசைக்காக கொஞ்சம் மட்டும் வாங்கிக்கலாம். அப்புறம் பாப்பா பிறந்த பிறகு என்ன பாப்பான்னு பார்த்துட்டு மீதியெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எதுவுமே வாங்கலை. மோஸ்ட்டாக இது மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இந்த 2 இது மட்டும் தான் நான் எடுத்துகிட்டும் போக போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸு அதெல்லாம் வந்து அம்மா நாளைக்கு காலையில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு அந்த காட்டன் புடவை வந்து பாப்பாவுக்கு வைக்கிறதுக்காக அதுவும் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க.
ஸோ அதால் இது மட்டும் தான் நான் வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். என்ன பேபி பிறக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து ரிவீல் பண்ணுறேன் சீக்கிரமாகவே என்ன பேபி பிறக்கும்னு. எனக்கும் வந்து எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது, ஒரு பக்கம் வந்து ரொம்ப பயமாகவும் இருக்குது. எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இது ஃபஸ்ட்டு பேபின்றதுனால ரொம்பவே பயமாக இருக்குது. அதனால் நாளைக்கு தான் தெரியும் என்ன பேபி பிறப்பாங்க, எப்போ பிறப்பாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக சீக்கிரமாக நான் ரிவீல் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்ன பேபி பிறக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். பாய்.